அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள் சட்டங்களை பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ முதல் முறை நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கீழே டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ கொஷின்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா தரமாக இருக்கும். ஓகேங்களா? வீடியோ முழுமையாக பாருங்கள், ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்கும். ஏன்னா பெண்கள் சட்டங்கள் ரிலேட்டடாக கண்டிப்பாக வந்து 1-2 கொஷின்ஸ் வந்து எல்லா எக்ஸாம்ஸ்லையுமே கேட்குறாங்க. ஓகேங்களா? ஓகே, வாங்க வீடியோ கொடுக்கலாம். ஸோ சதி ஒழிப்பு 1829 என்ன பண்ணுறாங்க? சதி ஒழிப்பு கொண்டு வராங்க. விதவை மறுமண சட்டம் 1856. ஓகேங்களா? விதவை மறுமண சட்டம் 1856. சதி ஒழிப்பு வந்து 1829. சாரதா சட்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1929. ஓகேங்களா? சதி ஒழிப்பு, சாரதா இதெல்லாம் பொறுத்துகளை கூட கேட்பாங்க. அட் த சேம் டைம் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 8th யூனிட்டில் இந்த கொஷின்ஸ் எல்லாம் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து இந்து திருமண சட்டம். 1955. ஓகேங்களா? இந்து திருமண சட்டம் 1955. இந்து வாரிசு சட்டம் வந்து பார்த்திங்கன்னா 1966. வரதட்சணை தடை சட்டம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1961. மகப்பேறு நலச்சட்டம் 1961. வரதட்சணை தடை சட்டம் எப்போ திருத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா தொட்டில் குழந்தை திட்டம். செல்வி ஜெயலலிதா அம்மா அவர்கள் கொண்டு வந்த திட்டம் தான் தொட்டில் குழந்தை திட்டம். 1992 கொண்டு வந்தாங்க. கருவில் இருக்கும் குழந்தை பாலினம் அறிதல் தடை சட்டம் 1994. ஓகேங்களா? கருவில் இருக்கும் குழந்தை பாலினம் கண்டறிதல் தடை சட்டம் வந்து 1994 கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெண்களை கேலி செய்தல் தடை சட்டம். ஓகேங்களா? 1997. பெண்களை கேலி செய்தல் தடை சட்டம் வந்து 1997. பெண்களை தவறாக சித்தரிப்பதை தடை சட்டம் வந்து எப்போ 1999 கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா குடும்ப வன்முறை அதாவது தடை சட்டம் வந்து 2005. குடும்ப வன்முறை தடை சட்டம் 2005. தகவல் அறியும் உரிமை சட்டம் வந்து அதுவும் பார்த்திங்கன்னா 2005. மந்த்து தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். குழந்தை திருமண தடை சட்டம் வந்து 2006 கொண்டு வந்திருக்காங்க. ஃபோக்சோ சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க? 2012. ஓகேங்களா? ஃபோக்சோ தடை சட்டம் ஃபோக்சோ சட்டத்தை வந்து திருத்திருப்பாங்க. அது எப்போன்னு பார்க்கலாம். பணியிடங்களில் பெண்கள் பாதுகாப்பு, அதாவது வேலை செய்யும் இடத்தில் பெண்கள் பாலியல் துன்புறுத்தலிருந்து பாதுகாப்பு 2013 வந்து அந்த சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. பணியிடங்களில் பாதுகாப்பு பெண்களுக்கு 2013 கொண்டு வரப்பட்டது சட்டம். அடுத்து பார்த்திங்கன்னா தங்கும் இடங்களில் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு. பெண் குழந்தைகள் பாதுகாப்பு சட்டம் வந்து 2014. அடுத்து ஃபோக்சோ திருத்த சட்டம் வந்து பார்த்திங்கன்னா 2019 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் பெண்களுக்காக கொண்டு வரப்பட்ட முக்கியமான சட்டங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக அந்த பாண்டிச்சேரியில் ஒரு பிரச்சனை நடந்துச்சுல்ல. ஸோ லாஸ்ட் டைமே வந்து பார்த்திங்கன்னா ஃபோக்சோ சட்டத்தை பற்றி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, எப்போ கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டைம் வந்து எப்போ திருத்தப்பட்டதுன்றதுக்கான கேள்விகள் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஓகேங்களா? ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த காணொலி முழுமையாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி நண்பர்களே. பாய்.